Hi everyone, welcome to Aura's Maths tutorial. இன்னைக்கு இந்த வீடியோல மேட்ரிசஸ்ல டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போறோம். டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். First, definition of determinant. With each square matrix capital A, we can associate a numerical value. That numerical value is called the determinant of the matrix A, and it is denoted by determinant A in the straight line போட்டு அதுக்குள்ள A போடுறது, or det of A, or the symbol del symbol. So determinant இந்த மூணு விதமா நம்ம denote பண்ணலாம். Okay, determinant ங்கிறது it is a numerical value associated with every matrix. இப்போ determinant எப்படி calculate பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Suppose A equal to ஒரு 2 by 2 matrix கொடுத்திருக்காங்க, A, B, C, D. Now the determinant is denoted by A. இதை எதால என்க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ்னால என்க்ளோஸ் பண்ணிருக்கோம். இதுதான் டிட்டர்மினன்ட்டுக்கான சிம்பல். So this is equal to determinant of A, B, C, D. Determinant first என்ன பண்ணணும்னா மெயின் diagonal elements மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் மெயின் diagonal A யும் D யும் மல்டிப்ளை பண்ணணும். A into D. And then other diagonal. Other diagonal மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபார்முலால நமக்கு ஒரு மைனஸ் C into B. So first main diagonal A into D minus C into B. So A into D, AD minus C into B, BC. So this is determinant value of the given matrix A. So determinant அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு numerical value நமக்கு ஆன்சரா கிடைக்குது. So for every matrix A, square matrix A, we can associate a numerical value. This numerical value is called as determinant. இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க, இங்க நம்ம ஆல்பபெட்ஸ் எடுத்திருக்கோம், ஆல்பபெட்ஸ் எலிமெண்ட்ஸா எடுத்திருக்கோம், இங்க நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸா எடுத்திருக்கோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். If A equal to 6, 1, 3, 4, ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணணும், மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மெயின் டயகனல் அதனால நான் 1 டினோட் பண்ணிருக்கேன். செகண்டா பண்றது இங்க 2 மல்டிப்ளை பண்ணிருக்கேன், சாரி 2 டினோட் பண்ணிருக்கேன். 6 into 4 மெயின் டயகனல் எலிமெண்ட் 6 into 4 மைனஸ் ஃபார்முலால ஒரு மைனஸ் போடணும். அண்ட் தென் 3 into 1. 6 into 4, 24 minus 3 into 1, 3. 24 minus 3, 21. So, இந்த matrix A ஓட determinant value 21. ஒரு real number நமக்கு answer கிடைக்குது. இப்போ ஒரு next matrix consider பண்ணலாம். இல்ல மைனஸ் எல்லாம் கலந்து வருது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A equal to 3 minus 4, 6, 10. Determinant of A. Determinant of A is equal to the main diagonal element, product of main diagonal elements, 3 into 10 minus 3 into 10, 30 minus 6 into minus 4. First 6 into minus 4 என்ன ஒரு plus ஐயும் minus ஐயும் multiply பண்றோம். 6 into minus 4 minus 24. இது formulaல இருக்க minus. The minus into minus will become plus. So 30 plus 24 equal to 54. So ஒரு minus quantity minus பண்றோம், அதனால அது plus ஆயிடுது. ஒரு 3 by 3 matrix consider பண்ணலாம். A equal to 3, 1, 2, 2, 5, 3, 1, 2, 1. இது 2 by 2 க்கு cross multiply பண்ணணும். 3 by 3 இருக்கும்போது என்ன பண்ணணும்? first element இருக்குல்ல A11, A11 3 எடுத்துக்கணும். இந்த 3 இருக்கக்கூடிய row and column விட்டுறணும். remaining elementsக்கு determinant பார்க்கணும். remaining elements என்ன, நமக்கு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம்னா 5, 3, 2, 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் எடுத்துக்கணும். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ், தேர்ட் எலிமெண்ட்டுக்கு அகைன் பிளஸ் கன்சிடர் பண்ணணும். ஸோ செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் எடுத்துக்கணுங்கிறனால மைனஸ், இங்க இருக்க எலிமெண்ட் 1. இப்போ 1 எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் விட்டுருங்க. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன 2, 3, 1, 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 2 எடுத்துக்கிறோம். 2 எடுத்துக்கிட்டு அது இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுறோம். ரிமைனிங் 2, 5, 1, 2. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கணும். ஓகே, டிட்டர்மினன்ட் 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு இப்போ நம்ம பார்த்தோம், அதே மாதிரி பண்ண வேண்டியதான். 1 into 5, 5 minus 2 into 3, 6 minus 1. Here 2 minus 3 plus 2. 2 into 2, 4 minus 1 into 5, 5.
இது simplify பண்றோம். 5 minus 6 minus 1, 2 minus 3 minus 1, 4 minus 5 minus 1. Now 3 into minus 1 minus 3, minus 1 into minus 1 plus 1. 2 into minus 1 minus 2. Minus 3 minus 2 plus 1. Minus 3 minus 2 minus 5. Minus 5 plus 1 is minus 4. So, determinant of A equal to minus 4. இந்த மாதிரி தான் ஒரு 3 by 3 க்கு determinant கண்டுபிடிக்கிறது. 2 by 2 சிம்பிளா இருக்கும். 3 by 3 மட்டும் இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணணும். டிட்டர்மினன்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். சாரி மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் சிங்குலர் இதை இப்போ டிட்டர்மினன்ட்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு டெஃபினேஷன் பார்க்க போறோம். சிங்குலர் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ்? A matrix A is called as a singular matrix if determinant A equal to 0. நம்ம எடுத்துக்கிற மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0 கிடைச்சது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 2 1 4 2. இங்க டிட்டர்மினன்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 into 2 4 and then 4 into 1 4. 4 minus 4 equal to 0. Determinant A 0 கிடைச்சிருக்கு. So the given A is a singular matrix. Non-singular matrix. Non-singular matrix அப்படின்னா determinant not equal to 0 இருந்தா அந்த மேட்ரிக்ஸை non-singular matrix னு சொல்லுவோம். That is a matrix A is called a non-singular matrix if determinant of A is not equal to 0. Example A equal to 3 minus 2 1 2 3 minus 1 1 1 1. இந்த மேட்ரிக்ஸ்க்கு determinant calculate பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணணும் 3 by 3 க்கு first element A11 எடுத்துக்கிறோம் அப்படின்னா first rowவையும் first காலத்தையும் விட்டுட்டு remaining elementsக்கு determinant பார்க்கணும். So determinant of 3 minus 1 1 1. செகண்ட் எலிமெண்ட் எடுக்கிறப்ப மைனஸ் கன்சிடர் பண்ணணும். மைனஸ் ஃபார்முலால போடுவோம். இங்க இருக்க எலிமெண்ட் வேற -2 இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் இப்ப விட்டுறணும். 2 minus 1 1 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்க்கறோம். அடுத்து தேர்ட் எலிமெண்ட் 1 +1 into டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுறணும். 2 3 1 1. Now determinant 3 into 1 3 minus of இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் -1 வரும். ஃபார்முலால ஒரு மைனஸ் போடுவோம். ரெண்டும் சேர்ந்து +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் will become +2. Here 2 into 1 2. ஃபார்முலால ஒரு மைனஸ் இதை மல்டிப்ளை பண்றப்ப ஒரு மைனஸ். So -1 வருது. மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிடுது. நெக்ஸ்ட் +1 into 2 -3. So 3 + 1 4 4 into 3 12. 2 + 1 3 3 into 2 6. 2 - 3 -1 into 1 -1. 12 plus 6 18. 18 minus 1 equal to 17. Determinant of A not equal to 0. So the given A matrix is a non-singular matrix. So இது ரெண்டும் determinant base பண்ணி வரக்கூடிய matrices. Next properties of determinants. Properties of determinants. Determinants என்ன property எல்லாம் satisfy பண்ணுது? First one, ஒரு matrix A given matrix இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா both the determinant value will be same. டிரான்ஸ்போஸ் தெரியும். டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் A மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரோவை காலமா மாத்தி எழுதுறது. அதான் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மாதிரி A டிரான்ஸ்போஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் பாத்தீங்க அப்படின்னா both will be same. A மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்போஸோட டிட்டர்மினன்ட் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். This is one property. Second property, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஒரு ஜெனரல் எலிமெண்ட்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் எடுக்காம. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ என்ன சொல்லுவோம் A11 சொல்லுவோம், A12 A13. செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் A21 A22 A23 A31 A32 A33. சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம். இன்டர்சேஞ்சிங் எனி டூ அட்ஜசன்ட் ரோஸ். இந்த அட்ஜசன்ட் ரோஸ் என்ன, ஒரு ரோ அது அடுத்து இருக்கக்கூடிய ரோ, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்றது, அதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா மாத்திருக்கேன். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை இங்க இருக்க செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோக்கு மாத்தினா இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன் அட்ஜசன்ட் ரோஸ். அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நீங்க டிட்டர்மினன்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த ஒரிஜினல் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் அதுக்கு டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் A. So இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. Third property, if any two elements of any two rows equal இருந்தது அப்படின்னா அதோட determinant will be 0. இது காலத்துக்கும் any two columns equal இருந்தது அப்படின்னா determinant will be
0. For example, இப்போ ஒரு 3 by 3 matrix consider பண்ணலாம். A equal to 1, 2, 2, 1, 2, 2, 3, 0, 1. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா இந்த adjacent matrix first ரோவும் செகண்ட் ரோவும் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துலயும் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கு, ரெண்டு ஈக்குவல் எலிமெண்ட்ஸா இருக்கு. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் பாத்தீங்க அப்படின்னா it will be 0. செக் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் A is equal to ஃபர்ஸ்ட் ரோ 1 எடுப்போம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 minus 0 minus செகண்ட் எலிமெண்ட் 2, அது இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம்னா 1 into 1 minus 6 plus 2 into அது இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டா 1 0 minus 6 0 minus 6. This is equal to 1 into 2 minus 2 into minus 5 plus 2 into minus 6. This is equal to 2 plus 5 into 2 10, 6 into 2 into minus 6 minus 12. 10 plus 2 plus 12 minus 12 equal to 0 வருதா? So any two adjacent rows same rows are the determinant will be 0. Similarly for columns, if any two columns adjacent columns are equal elements இருந்தது அப்படின்னா then determinant equal to 0. fourth property என்ன அப்படின்னா ஒரு particular row-வை ஒரு constant ஆல multiply பண்றீங்க, ஒரு scalar ஆல multiply பண்றீங்க. particular row-ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் சேம் கான்ஸ்டன்ட் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த k into determinant a வா இருக்கும். எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றீங்களோ அதோட மல்டிபிளா கிடைக்கும் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ. எனி ரோவா இருக்கலாம் அல்லது எனி காலம். ஏதோ ஒரு காலத்துல இருக்க எலிமெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் k ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டோட இந்த k மல்டிப்ளை ஆகி வரும். ஸோ மல்டிபிள் ஆஃப் k-வா இருக்கும். இது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இந்த ரோல ஃபர்ஸ்ட் ரோல 2 மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா 2 into 2 2 into 2 4 2 into 2 4 இந்த எலிமெண்ட்டுக்கு பதிலாக இதை எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 2 into 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் அ ரோ ஆர் காலம், ஏதோ ரோ ஆர் காலம் எடுத்துக்குங்க, அதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 0 எலிமெண்டா இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் வில் பி 0. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு ஜெனரல் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன் A11 A12. இந்த செகண்ட் ரோல எல்லாமே 0 எலிமெண்ட்ஸா எடுத்திருக்கேன். இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தா ஈக்குவல் டு 0. இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் பார்ப்போம்? கிராஸ் மல்டிபிகேஷன். இது 0 மைனஸ் இதை பண்ணீங்கனால 0 ஈக்குவல் டு 0. ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ்ல நான் ஒரு ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா 0 என்ட்ரிஸா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா this will also be 0. So any row or column அதுல இருக்கக்கூடிய every element 0-வா இருந்துச்சுன்னா the determinant will also 0. So these are the properties of determinants. So in this video we have seen what is determinant and how to calculate determinants, and finally we have seen properties of determinants. Next videoல இந்த determinants மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்ப்போம். Thank you for your watching.